கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 20இன் 2வது பகுதி. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்துக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் பொறாமை கொண்டு தானியேலை சிக்க வைக்க சதித்திட்டம் தீட்டி இறுதியாக தன் கடவுளை தேடுகின்ற காரியத்தில் கடவுளை தவிர வேறு யாரையும் நான் தேட மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன் என்று வைராக்கியமாக இருந்த தானியேல் ராஜாவை மட்டும்தான் 30 நாளைக்கு வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டு இருந்த நாளில் அந்த காரியத்தை அறிந்திருந்தும் கூட தேவனை தேடுவதை சற்றேனும் நிறுத்தாமல் அவர் கடவுளை தேடியிருந்த நிமித்தமாக அந்த சதிகாரர்கள் சிங்கத்தின் கெபியிலே, சிங்கங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதான குகையில் தானியேலை தூக்கி போடுகிறார்கள். அந்த இரவு முழுவதும் தானியேல் சிங்கத்தின் மத்தியில் கிடக்கின்றார். ராஜாவிற்கு மிகுந்த ஒரு பயம். ஐயோ, தானியேல் மிகவும் உண்மையான நேர்மையான ஒரு ஊழியக்காரனாயிற்றே, இவர்கள் இப்படி தானியேலுக்கு விரோதமாய் சதி செய்து சிக்க வைத்து விட்டார்களே, என்ன செய்வதென்று முழுவதும் அவர் தூக்கம் வராமல் ஒரு அதிகாலையில் எழும்பி ஓடி வந்து சிங்க கெபிக்கு வெளியே நின்று மிகுந்த பயத்தோடு கூட அவர் கூப்பிடுகின்றார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் இந்த சிங்கத்திற்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதற்கு தானியேல் சொன்ன வார்த்தை, ஆம் ராஜாவே, என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது போலவே தானியேலும் கடவுள் மீது அவ்வளவு பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு மனிதராக இருந்தார். ஆகவே தான் ராஜா ஓடி வந்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்று குறிப்பிடுகின்றார். இதுதான் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் கடவுள் சொல்லித்தருகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்களுடைய கடவுள் உங்களை தப்புவிப்பதற்கு தம்முடைய தூதனை அனுப்பி உதவி செய்கிறவராக இருக்கிறார். தானியேலின் வாழ்க்கையில் அப்படித்தான் ஆண்டவர் நடப்பிக்கின்றார். தானியேலுக்கு விரோதமாக சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு தானியேலை முற்றிலுமாக நீக்கிவிட வேண்டும், அழித்து விட வேண்டும், நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்பதற்காக பசியோடு இருக்கின்ற சிங்கத்தின் குகையில் தூக்கி போடப்படுகின்றார். ஆனால் கடவுள் என்ன செய்கின்றார்? தம்முடைய தூதனை அந்த குகைக்குள்ளாக அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு சிங்கங்கள் நிமித்தமாக தானியேலுக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு அவர் காத்து கொண்டாராம். அந்த கடவுள் இன்றைக்கு நம்முடைய கடவுளாக, நம்மால் இடைவிடாமல் ஆராதிக்கப்படுகிற அருமையான ஆண்டவராக இருக்கின்றாரே, அந்த கடவுள் தானியேலை எப்படி சிங்கங்களின் பற்களுக்கு தப்புவித்தாரோ அதே வண்ணமாய் நம்மை தப்புவிப்பதற்கு, நம்மை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தானியேலுடைய வாழ்க்கையில் நிஜ சிங்கங்கள் வந்து தானியேலை விழுங்க பார்த்தது, ஆனால் முடியவில்லை. காரணம், தேவ தூதன் அங்கே அவர் மத்தியிலே வந்து நின்று சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். இன்றைக்கு நாம் கூட பலவிதமான சிங்கத்தை போன்ற கொடிய மக்கள் மத்தியிலோ அல்லது நமக்கு விரோதமாய் பிசாசானவன் எழும்பி
நம்மை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும், சிதைத்து விட வேண்டும், சின்ன பின்னமாக்கி விட வேண்டும், ஏன் இல்லாமலே செய்துவிட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான உபாய தந்திரங்களை நமக்கு விரோதமாக கொண்டு வந்து முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விட வேண்டும். நான் கடவுளை தேடாதபடிக்கு, கடவுளை சார்ந்திராதபடிக்கு எல்லாவற்றையும் அழித்துவிட வேண்டும் என்று சதி தீட்டும் பொழுது நம்முடைய கடவுள் நம் பட்சத்தில் நிற்கிறவராக மாத்திரமல்ல, தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிகுந்த போராட்டம் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிறதான சதிகள், உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற நாவுகள், அவைகள் நிமித்தமாக நீங்கள் முற்றிலும் சமாதானத்தை இழந்து காணப்படுவீர்களானால், இங்கே ராஜா தானியேலை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அது என்ன வார்த்தை? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கடவுள் உன்னை தப்புவிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். கடவுள் தாமே அவ்விதமாய் நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலையிலும் கூட இருந்து தப்புவித்து பாதுகாத்து இந்த ஆண்டு முழுவதும் நம்மை சுகத்தோடு கூட வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.